நாம் இன்னைக்கு சந்திக்க இருக்கிற விருந்தினர் இந்த பகுதி மக்களால் கொரோனா மருத்துவர், அவசர சிகிச்சை மருத்துவர், மேலும் மக்கள் மருத்துவர் என்று அழைக்கப்படும் மரியாதைக்குரிய டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய சேவை, தானம், மருத்துவம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிற உங்கள் கெரியரில் திடீர்னு அரசியல் பிரவேசம் பண்ணினீங்க. அதில் உங்களுடைய தாயார் மாவட்ட கவுன்சிலராக வெற்றி பெற்றிருந்தாங்க, திருமதி செல்வி ராமபாண்டியன் அவர்கள். அவங்க காலகட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு பட்டியலிட முடியுமா அவங்களால? ஆமாம், 2019 கடைசி டிசம்பரில் எலெக்ஷன் அம்மாவை கண்டஸ்ட் பண்ணாங்க. அம்மாவை நிற்க வச்சு ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மாவட்ட கவுன்சிலராக நம்ம பகுதியில் கடலாடி வடக்குல நம்ம மக்களோட பேராதரவில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்ம மருத்துவ பணி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சோசியல் பணி, சமூக பணியும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேட்டகரைஸ்டு பீப்புள் எடுத்தோம். அதாவது அந்த மாதிரி பசங்க இல்லாத தாய் தகப்பன், சிங்கிள் பேரண்ட், விடோ, இப்படி இன்னொன்று ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி எங்களால் சக்திக்கு முடிஞ்ச அளவில் அதிகப்படியான அரிசி, பருப்பு, இப்படி இதுகெல்லாம் கொடுத்தோம். மக்களுக்கு ஒவ்வொரு கிராமமாக போய் பிரச்சாரங்கள், அதாவது விழிப்புணர்வு பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, எப்படி குவாரண்டைன் பண்ணிக்கிறது, எப்படி அந்த நம்ம ஒரு 3 feet டிஸ்டன்ஸில் நம்ம எப்படி ஒருத்தட்ட பேசுகிறது, இதெல்லாம் எதுக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் 100% என்னோடய மாவட்ட கவுன்சில் எல்லையில் உள்ள மக்களுக்கு 100% பண்ணேன். 100% பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 போர்வெலுக்கு மேலே போட்டு கொடுத்துருக்கோம். ஆமாம், அதாவது நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லைன்னு தான் நகரத்தை நோக்கி போனாங்க. அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, அப்போ என்னதான் மக்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ என்னோட இது தண்ணி கண்டிப்பாக வேணும், குளிக்க தண்ணி வேணும். அப்போ அதிகப்படியான போர்வெல் போட்டது நானாக தான் இருப்பேன், நம்ம தான் இருப்போம். அம்மாவோட ஃபண்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 போர்வெலுக்கு மேலே போட்டு கொடுத்துருக்கோம். அதன் மூலிமா அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டரை வச்சு தான் இன்னைக்கு ஜல்ஜீவன்லேருந்து எல்லாமே நிறைவேற்றப்படுது. நிழற்குடை பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்கோம், நாடக மேடைகள் கட்டி கொடுத்துருக்கோம், சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்கோம், சாலைகளை இல்லாத ஊர்களுக்கெல்லாம் சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் கால்வாய்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம், ஹெல்த் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகாதார வளாகங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இப்படி எண்ணற்ற மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமும் தேவையானதும் மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம். மன திருப்தியாக 100% 100% மக்கள் பணி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நல்லது சார். நிறைய மேடைகளில் பார்க்குறேன், சோசியல் மீடியாலையும் பார்க்குறேன், ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. எல்லா மேடைகள்லையும் போனால் முக்கியமாக நீங்கள் சொல்கிற கருத்து கல்வி ரொம்ப முக்கியம்னு இளைஞர்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அது என்ன சார், இது எப்படி அதை நோக்கம்? ஆமாம், கண்டிப்பாக கல்வி தானே முக்கியம். கல்வியில் என்ன மற்றவங்கெல்லாம் வேற மாதிரி டியூன் பண்ணி கொண்டு போய் இல்லை, அது அந்த சிந்தனை கிடையாது. நம்மளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த குடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கற்றோரே மேல் வருக என்று தான் சொல்லுவாங்க. கற்றவருக்கு மதிப்பு உண்டு. அது நாடு கடந்து, எல்லையை கடந்து மதிப்புங்கிறது கற்றவருக்கு உண்டு. இன்னொன்று ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒரு எல்லையை வச்சு ஓடுறது, இது எல்லாமே இந்த கல்வி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த கல்வியை வெறுமன கல்வி மட்டும் இல்லாமல் ஒரு ஹுமானிட்டியாக, ஒரு மனிதநேயத்தோடையும் வாழணுங்கிறதையும் நான் எப்பவுமே சொல்லுவேன். சரி, கல்வி, மனிதநேயம், அது ரொம்ப மஸ்ட். கடைசியாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக போட்டிடுறீங்க. அதில் எல்லா மக்கள்கிட்டையும் வரவேற்பு இருக்குது, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ அதில் சிறுபான்மை மக்கள் பாரம்பரியமாக ஒரு கட்சிக்கு பின்னாடி போகிறவங்க, அவங்க உங்கள் பின்னாடி வரணும், அதுக்கு எந்த மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? அதுதான், நம்ம எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட் தான். நம்ம எப்போவுமே நமக்கு மேலே ஒரு போர்வையை போற்றி நம்ம நடித்தது கிடையாது. நம்ம எப்போவுமே இயல்பான ஒரு நிலை, இயல்பான குணத்தோடு தான் நம்ம எப்போவுமே இருந்திருக்கோம். நம்ம என்றைக்குமே ஒருத்தரை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு மாதிரியான குணாதிசயங்களை நம்ம என்றைக்குமே காமிச்சது கிடையாது. அனைத்து மக்களும், நீங்கள் எதுக்கு சிறுபான்மை மக்கள்னு குறிப்பிடுறீங்க? அது அவசியம் இல்லாத ஒரு வார்த்தை, நீங்கள் குறிப்பிடுற அவசியமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே நமக்கான மக்கள் தான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் பார்ப்பாங்க அனைத்து மக்களும். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பெரிய அரசியல் கட்சிகள் போட்டியிடுது. மக்கள் ஏன் சார் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எப்போவுமே மக்களோட தான் இருக்கேன். எனக்கு ஒரே ஃபோன் நம்பர் தான் இருக்குது, ஒரே அட்ரஸ் தான் இருக்குது. நான் வெளியூருக்காரனும் கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது முன்ன ஒரு மாவட்ட கவுன்சிலராக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம செய்த சேவைகளும் வேலைகளும், நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு அக்கறைகளும் இன்றைக்கி கொஞ்சம் படர்ந்து விரிஞ்சு ஒரு கான்ஸ்டியூன்சி, எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிக்கு வந்திருக்கு. அது மக்கள் பேராதரவோடு நம்ம கண்டிப்பாக
வெற்றி பெறுவோம். என்னை எப்போனாலும் அவங்க ஈஸியாக அணுகலாம், எந்த நேரத்துலையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு நாளைக்கு நான் யதார்த்தமாகவே 1 மணி 2 மணிக்கு தான் நம்ம தூங்குவோம். அவ்வளோ நேரம் நம்ம அவைலபிலிட்டியாக தான் நம்ம இருப்போம். இனிமேலும் அதை விட கூடுதலான அவைலபிலிட்டியோட மக்களோட பணிகளை நான் திறம்பட செய்வேன். மற்ற இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே வெளியூருக்காரங்க தான். அதை பற்றி தான் கேட்கன்னு இருந்தேன். தொடர்ந்து முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெளியூர்ல இருந்து வந்து போட்டியிடுற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த மண்ணோட மைந்தர் இல்லை, இது வந்து இங்கே பிறந்த முதுகுளத்தூர் மக்கள் தான் யோசிக்கணும். நம்ம இங்கே என்ன எல்லாருமே என்ன உப்புக்கு சப்பானியா இருக்காங்களா? இங்கேயும் எல்லாருமே இருக்காங்கல்ல, இங்கேயும் லீடர்ஸ் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் லீடர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஏன் அந்த கட்சியெல்லாம் வந்து முதலத்துல இருந்து செலக்ட் பண்ணாம எங்க இருந்து ஒரு ஆளை அனுப்புறாங்கன்னு தெரியல. இந்த பூமியில பிறந்தவனுக்கு தான் இந்த தெரு எப்படி போகும், இந்த ரோடு எந்த ஊருக்கு போகும்னு தெரியும், இந்த சாலை எப்படி இருக்கு, குண்டுகுடியா எங்கன இருக்குன்னு தெரியும், இந்த கால்வாய் வந்து எந்த ஊர்ல போய் முடியும், எங்கன தண்ணி தேங்கும், எந்த இடத்துல தண்ணி ஓடும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இந்த பூமியில வாழ்றவனுக்கு தான் அவனுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு நீர்நிலைகள் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு விவசாயம் எப்படி பண்ணுவாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். எல்லாமே வேறுபடுது இல்ல. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு மதுரையில விவசாயம் பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல பண்ண மாட்டாங்க. ஆமா, நம்மளோட விவசாய சிஸ்டமே வேற, மாறுபட்ட விவசாய சிஸ்டம். 3 போகமும் கிடையாது, நம்ம இதுல ஒரே ஒரு போக விவசாயம் தான். அப்ப எல்லாத்தையும் அறிஞ்ச நபர்களா இருக்கணும், இந்த பூமியில இருக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். இது வந்து ஒவ்வொரு கட்சிகளும், பிரதான கட்சிகளும் இந்த முடிவை எடுக்கிறாங்க. முதலத்தூர் மண்ணை தாண்டியே நீங்க வெளியூர் ஆளுகளை செலக்ட் பண்றீங்க. இன்னைக்கு அதெல்லாம் கடந்து புது கட்சிகளும் அது மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வேட்பாளர்களும் வெளியூர்ல இருந்து முதலத்தூருக்கு இறக்குமதி பண்றாங்க. ஏன் முதலத்தூர்ல யாருமே தகுதியான ஆளுகள் இல்லையா? முதலத்தூர் மக்கள் தான் சிந்திக்கணும். ஏன் இங்க பிறந்தவன் யாருமே தகுதியான ஆள் இல்லையா? எல்லாருமே உப்பு சப்பானியாவா இருக்காங்க. என்னங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளுக, எல்லாருமே எஜுகேட்டடு, இன்னைக்கு எல்லாருமே எல்லா நிலையான ஆபீசர்ஸ் இருக்காங்க, நல்ல தொழிலதிபர்கள் இருக்காங்க, நல்ல செல்வந்தர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருந்தும் இது வந்து இந்த மண்ணுல பிறந்தவனுக்கு செய்யக்கூடிய துரோகமா தான் நான் கருதுறேன். இந்த மண்ணுல பிறந்த அவ்வளவு பேருக்குமே செய்யக்கூடிய துரோகமா தான் கருதுறேன். மிகப்பெரிய தப்பு. இது வந்து பிரச்சனை வந்து நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்கு. நீ மக்களும் ஆதரிக்கிறதுனால தானே இதை ஒரு கண்டினியூட்டிவா ஒவ்வொரு கட்சியும் வச்சிருக்காங்க. அதனால மக்கள் சிந்திக்கணும், தீர்த்து கொடுக்கக்கூடிய உள்ளூர் வேட்பாளர்களை ஆதரிக்கணும்னு நான் சொல்றேன். இதுதான். உங்களை எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளர்ல முக்கியமாக நான் பார்க்குறது வந்து அதிமுக, திமுக. அதிமுகவில் திரு மலேசியா பாண்டியன் அவர்கள், திமுகவில் முன்னாள் அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் இருவர்களையும் எதிர்த்து போட்டியிடுறதுல வெற்றி சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குது? உங்களால் அதை தாண்டி கடந்து வந்துட முடியும்? இல்லை, 100% இருக்குது, 100% இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே வெளியூரில் தான் இருக்காங்க. ஒரு தாத்தா வந்து பொட்டக்குடியில் பிறந்திருந்தாலும் மதுரையில் தான் முழு நேரம் இருக்கார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், ஆனால் இருக்கிறப்பலும் சென்னையில் தான் இருக்காங்க. இப்படி அவங்களுக்கான இடமே வேற. ஃபர்ஸ்ட் இன்னொன்று 2 பேருக்குமே பிரதானமாக அது அதிமுக திமுகங்கிற ஒரு பிராண்ட், ஒரு கட்சியல் சார்பாக நிற்கும் போது மக்கள் எல்லாருமே ஆதரவோட தான் செவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எந்த வகையான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க? ஒரு திட்டங்கள், இந்த திட்டத்தால் இந்த மக்கள் பயனடைஞ்சான். ஒரு தண்ணியை கொண்டு வந்தேன், ஒரு சங்கரதேவன் கால்வாயை நான் தூர்வாரினேன், இல்லை கூத்தன் கால்வாயை இங்கே இணைச்சேன், விவசாயத்துக்கு நான் உதவி பண்ணேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கா? அப்படி ஒன்று எதுவுமே இல்லை. இல்லை எங்கேயாவது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? ஜல்ஜீவன் மிஷன்ங்கிறது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது, அதுவுமே வந்து இங்கே நிறைவேற்றப்படாம தான் இருக்கு. பல ஊர்களில் இன்ன வரைக்கும் நிறைவேற்றப்படாம, எங்கேயுமே முழுமையடையல, எல்லா வேலையுமே பெண்டிங் தான். இன்னொன்று, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அவர் மனுஷா தாத்தாவா இருக்கட்டும், இல்லை மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஓய்வு கொடுங்க. இது வந்து ரெஸ்ட் ஏஜ். 60 வயசுல இன்னைக்கு கவர்மெண்ட்லேயே ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு 2 பேருமே 80 நெருக்கிட்டாங்க. அவங்க நல்லபடியாக, அவங்க இன்னமும் ரொம்ப வருஷம் நல்லபடியாக இருக்கட்டும், ரெஸ்ட் கொடுங்க. இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே முழு நேரம் நான் சேவை செய்வேங்கிறத முழுமையாக ஓடுவேங்க. ஆமாம், முழுமையாக ஓடுவேன். என்னை வந்து வீட்டில் ஒரு பையனா எல்லாரும் கருதணுங்கிறத நான் இந்த வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தா நீங்கள் முதுகுளத்தூர் தொகுதி மக்களுக்கு ஒரு 5 முத்தான திட்டங்கள் என்னவா வச்சுருக்கீங்க? முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா, முதுகுளத்தூரில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் நம்ம எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்கு உட்பட்டு, அதாவது முதுகுளத்தூர் யூனியன், கமுதி யூனியன், கடலாடி யூனியனில் உள்ள பள்ளிக்கூடங்களை, அதை ஹை ஸ்கூலை ஹையர் செகண்டரி ஸ்கூலாக தரம் உயர்த்துவதற்கும், மிடில் ஸ்கூலை ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூலாக அதை இடம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வச்சு தரம் உயர்த்துறதுக்கு பாடுபடுவேன், கொண்டு வருவேன் உறுதியாக. 2வது, ஒவ்வொரு ஸ்கூல்லையும்
டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்கிறத நான் காதுபட கேட்குறேன், நிறைய இடங்களை பார்க்குறேன் போகிற இடங்கள்லாம். அதனால ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக, மிடில் ஸ்கூலுக்கு தனியாக, ஹை ஸ்கூலுக்கு தனியாக, சூப்பர் சீனியருக்கு தனியாக, இப்படி பிரித்து அவங்களுக்கு கழிவறைகளை கட்டி கொடுக்கறத என்னோட நோக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதி விவசாயம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த குண்டு மிளகா நம்ம புவிசார் குறியீடுலாம் பெற்றதுனால அதுகளுக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கஷ்டப்படுறான். ஒரு போக விவசாயம் தான் பண்ணுறான். அன்னைக்கே விளைச்சல் நல்லா விளைஞ்சவனையே ரேட்டை குறைச்சிருவான். 100 ரூபாய்க்கு போகிறத 50 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போ விவசாயிக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதனால சேமிப்பு கிடங்கானது அவசியம் மஸ்ட்டு. மிளகாய்க்கான சேமிப்பு கிடங்கும் நெல்லுக்கான சேமிப்பு கிடங்கையும் 100% நம்ம முதலத்தூர் தொகுதிக்குள்ளே கொண்டு வருவேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊராட்சிக்கும் குறைஞ்சது ஒரு போர்வெல்லாவது நான் கொண்டு வருவேன். தண்ணி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் எனக்கு தண்ணிங்கிறது குளிக்கவும் குடிக்கவும் கால்நடைகளுக்கும் கண்டிப்பா இருக்கணும். அதையும் தாண்டி விவசாயத்துக்கும் இருக்கணுங்கிறதான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதனால மினிமம் குறைஞ்சது ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு போர்வெல்லாவது நான் கொண்டு வருவேங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நாலாவது, நம்ம கூத்தன் கால்வாய், சங்கரத்தேவன் கால்வாய், இப்படி எண்ணற்ற கால்வாய்களை தூர்வாரி மக்களுக்கான அந்த எப்பெல்லாம் வைகை தண்ணியில் நீர் வருதோ அதெல்லாம் ஒழுங்காக பாய்ச்சி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கம்மாய்கள், குளங்கள், நீர்நிலைகள், ஊரணி, இப்படி எல்லாத்துலேயுமே தண்ணி எப்போவுமே இருக்கிற மாதிரி இதில் நான் காமிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெருவாரியாக டிஃபென்ஸில் இருக்காங்க. ஆர்மி, போலீஸ், இப்படிலாம் அதிகமான பேர் போகிறாங்க. உடல் வலிமை மிகுந்தவர்களாக தான் இருக்காங்க. நம்ம பசங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க. இவங்களோட ஆற்றலை அதிகப்படுத்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா உலகத்தர அளவுல ஸ்டேடியம், அதாவது அட்லீஸ்ட் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ், ரிசர்வ் லைன் மாதிரி நம்ம தாலுகாவுக்கு ஒன்று ட்ராக் ஈவெண்ட்ஸ், ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு, நம்ம ஸ்டேடியமோடு இருக்கக்கூடிய கிரவுண்டு, உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கம், ஒரு 1500 மீட்டர் ட்ராக் இருக்கிறது, உள்ளே லாங் ஜம்ப் பிட்டு, ஹை ஜம்ப் பிட்டு, உயரம் தாண்டுதல், நம்ம ஜாவ்லின், டிஸ்கஸ் த்ரோ, இப்படி எண்ணற்றது. இது போக வாலிபால், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு. அது தாலுகாவுக்கு ஒன்று, முதலத்தூர் யூனியனுக்கு, கடலாடி யூனியனுக்கு, கமுதி யூனியனுக்கு. கண்டிப்பாக இது செய்கிறது தான் என்னோட பிரதான கனவுகளும் கூட. இதை நான் 100% மக்களுக்கு செய்வேன். இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம கால்நடை மருத்துவமனை போக நம்ம பிள்ளைகள்லாம் அதிகப்படியான பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், இல்லை மதுரை, இப்படி இல்லை நாகர்கோவில், இப்படி போன்ற தொலைதூர இடங்களுக்கு போய் தான் பேராமெடிக்கல்ஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேராமெடிக்கல் காலேஜஸ் ப்ளஸ் அக்ரி, கால்நடை மருத்துவமனை, இது போன்ற இதுகளை முதலத்தூர் நம்ம தொகுதிக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசையும். அதை நான் 100% மக்களுக்காக செஞ்சு கொடுப்பேன். ஒரு 2 நிமிடம் இந்த தொகுதி மக்களுக்கு உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் சொல்லிக்கிறலாம், நேரடியாக மக்கள்கிட்ட பேசுங்க. முதலத்தூர் வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருட சட்டமன்ற தேர்தலில் ராம்குமார் ஆகிய நான் போட்டியிடுகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக எல்லோரும் நினச்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தருணத்தில் நீங்கள் வழங்கணும். உங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாகவும் எந்த நேரத்திலையும் அணுகக்கூடிய ஒரு நபராகவும் நான் இருப்பேன் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். நம்ம சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருமே வெளியூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இன்னொன்று, மற்றவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க. எனக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். திடீர்னு ஒரு சட்டமன்றத்தை வேட்பாளராக நிற்கலை. நம்ம 2019-20களிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஜெயிச்சு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய மாவட்ட கவுன்சில் எல்லைக்குள்ள அனைத்து நல்லது கெட்டது, இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதிலிருந்து கோயில் குடைகளாக இருக்கட்டும், அரசாங்க திட்டங்களாக இருக்கட்டும், அனைத்துமே நம்ம நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். இப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் நான் தொடர்ச்சியாக என்னுடைய பணியை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லோரும் வாய்ப்பு அளிப்பீங்க என்று உறுதியாக நம்புகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி எனக்கு ஒரு வாய்ப்பளிக்குமாறு உங்கள் அனைவரிடமும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களும் அன்புகளும். இந்த பிஸியான ஷெடியூலில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி உங்கள் நேரத்தையும் உங்கள் காலத்தையும் செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.